ஃபெஸ்டிவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்திய நேர்காணல் பேட்டிக்கு கடக்கோடு கேபி சங்கர் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி வக்கீல் மற்றும் கோத்தகிரி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் அதிமுக வக்கீல் அணி இணை செயலாளர் மற்றும் சமூக சேவகர் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரமேஷ் ராஜா சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே. உங்க அரசியல் பயணம் இப்போ எப்படி போய் கொண்டிருக்கிறது? ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குங்க ரமேஷ் சார். இப்போ அரசியல் பயணம்னு சொன்னால் நம்ம கடந்த 5 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வக்கீல் அணி இணை செயலாளராக சிறப்பாக செயல்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 3 எலெக்ஷன் பார்த்தாச்சுங்க, நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் வழக்கறிஞர் என்பதை விட இந்த அதிமுக இந்த கட்சி இருக்கு இல்லையா, அதில் இடைவிடாது உழைத்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதன் காரணமாக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய மறக்க முடியாத பணி சேவை ஏதாவது சொல்ல முடியுங்களா? உங்கள் வழக்கறிஞர் பணியில் வந்து மறக்க முடியாத சேவை அப்படின்னு சொன்னால், நான் சொல்றது வந்து டிவோர்ஸ் கேஸை தான் சொல்லுவேன். என்னோட ஆஃபீஸில் வந்து பர்டிகுலராக விவாகரத்துன்னு வந்துக்கிட்டா அந்த விவாகரத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அந்த உடைந்த மனநிலை இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வாழ்க்கையை செம்மப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி, சட்டமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜட்ஜஸ் ஈஸியாக வந்து டிவோர்ஸ் தந்துறதில்ல. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா அவங்க வந்து மனமாற்றம் ஏற்படுமான்னு பார்ப்பாங்க. அது போல நானும் பல வாட்டி பல பேரோட வாழ்க்கையை மாற்றி டிவோர்ஸ்ன்னு வந்தவங்கள சேர்த்து வச்சு ஹாப்பியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சிறப்பு சிறப்பு. இது பெரிய ஒரு சேவை இல்லையா? ரொம்ப பெரிய சேவை. சரி, ஓகே. இந்த வழக்கறிஞர் இப்போ எத்தனை வருடமா பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? கடந்த 20 வருஷமா நான் வழக்கறிஞராக இருக்கேன். ஒரே இடத்துலேயேவா? ஆமா, கோத்தகிரியில். நான் ஆரம்பிச்சது வந்து குன்னூர் வண்டிப்பேட்டை ஆஃபீஸ் இருந்துச்சு முன்னாடி. அங்கே ஒரு 1.5 வருஷம் அங்கே இருந்தோம். அங்கே நம்ம சக நண்பர்கள் செந்தில்குமார் மற்றும் இன்னும் சில பேரோட சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டு வந்தோம். இப்போ கோத்தகிரியில் வந்து தன்னிச்சை ஆஃபீஸ் போட்டு இப்போ ஒரு மீதி இருக்கிற 18 வருஷம் பயணம். சரி, ஓகே. இந்திய அளவில் உங்களுக்கு என்று கிளைண்ட் சுமாராக எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னோட கிளைண்ட்டுங்க சுமாராக சொல்ல போனால், நான் நோட்டரி வக்கீல்ன்றதுனால சர்வசாதாரணமாக ஒரு 3000 to 5000 வரைக்கும் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. சிறப்பு சிறப்பு. அத்தனை கிளைண்ட்ஸு. அதில் வந்துட்டு என்னன்னா, முக்கால்வாசி டைமில் வந்து என்னன்னா, நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்றத தொலைபேசியிலேயே அணுகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். சரி, கோத்தகிரி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? முன்னாள் தலைவர் பதவியை இருக்கும்போது ரொம்ப ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. அப்போது அந்த ரோட்டரி சங்கன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அது அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷனில் வந்து பல பெரிய பெரிய சேவையை பண்ணக்கூடிய நிறுவனம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா, திருப்பூரில் வந்துட்டு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க ஈரோடில். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு வந்து 47 நாள்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறாங்க. இது பெருந்துறையில் 47 நாளில் வந்து 20 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டல். அது ஒரு மகத்தான சாதனை அந்த கோவிட் காலகட்டத்தில். பின்பு இப்போ நம்ம இங்கே ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3203 இருக்குங்க. அது ஈரோடுல இருந்து முன்னாடி வயநாடு வரைக்கும் இருந்துச்சு. கோயம்புத்தூர் பாதியும் நம்மளுக்கு சேரும். அது இல்லாமல் நம்ம கூடலூர் வரைக்கும் வந்து ஒரே மாவட்டமாக இருக்குது. அப்போ எங்கள் மாவட்டத்தில் பல சிறப்பான பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்டரியில் பார்த்தோம்னா ஒரு 500 பேருக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் ஈஸியாகவே ஆர்டிஃபிஷியல் லிம்ப் கொடுக்குறாரு. காலை வந்து இழந்தவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ப் ஒரு 500 பேருக்கு கொடுக்குறோன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். அது ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபாய்னா 500 பேருக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க என்ன பெரிய ப்ராஜெக்ட். அத்தா பெரிய சிறப்பான பணியை வந்து பண்ணக்கூடிய சங்கங்கள் இருக்கு. மற்ற ஏரியாவில் வந்துட்டு ஒரு சர்வசாதாரணமாக ஒரு கிரிமட்டேரியம் போட்டு கொடுப்பாங்க. அது பட்ஜெட் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போயிடும். இப்போ எங்கள் ஏரியாவுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அலசி ஆராய்ஞ்சு நான் பதவி ஏற்கும்போது அந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையெல்லாம் நான் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இது நாள் வரைக்கும் கோத்தகிரியில் யாருமே பண்ணல. அப்படி ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி நம்ம கோத்தகிரி ரோட்டரி சங்கம் மூலியமா ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுக்கு வந்து நான் தான் முன்மொழிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகி இப்போ வந்துட்டு அந்த வேலைப்பாடுகளை நடந்துட்டு இருக்கு.
இது 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னு பொதுமக்களுக்கு நம்ம இன்டர்வியூ மூலமாக சொல்ல நான் கடமைப்பட்டேன். சரி, ரொம்ப நன்றி. சரிங்க, இப்போ சமீபமாக நீங்கள் செய்த ஒரு சேவை, அதாவது இந்த ரோட்டரி சங்கத்தில், அதன் மூலம் ஏதாவது சொல்ல முடியுங்களா இந்த சேனலுக்கு? ரோட்டரி சங்கம் மூலியமா நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது என்னோட முக்கியத்துவம் வந்து நான் பள்ளிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம காசு யாருக்காவது கொடுத்தா ஒரு நாளில் செலவழிச்சிருவாங்க. படிப்பு கொடுத்தா வாழ்க்கையில் அழியவே அழியாது. அப்போது நம்ம யாருக்காவது ஒன்று வந்து தானம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கலையை வந்து நம்ம கொடுக்கலாம், வாழ்க்கையில் வாழ்கிற முறையை கற்றுக் கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கை பூரா வந்து சிறப்பாக ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னா படிப்பு தான் கொடுக்கணும். படிப்பை கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயத்தில் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சாச்சு. எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்மார்ட் டிவியிலிருந்து மற்ற உடையிலிருந்து பல அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸு, விளையாட்டு உபகரணம் இப்படியெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நான் செக்ரட்டரியாக இருக்கும்போதே கண்ணீர் ஸ்கூல் கொடுத்தோம். அப்புறம் ஒரு 17 வருஷம் மூடி கிடந்த ஸ்கூலை வந்து ரிவைவ் பண்ணி அந்த பள்ளிக்கும் திம்பட்டியில் உள்ள பள்ளிக்கும் வந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நாம் என்னோட சங்கத்து மூலியமாக நான் உங்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பிரசிடென்ட் ஆன பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பண்ணுறதுக்கு பதிலாக மாஸ் பப்ளிக் மொத்தத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி நம்ம ஊரில் நோயாளிகள் ஏகப்பட்டவங்க இருக்காங்க. அப்போது நம்ம கோத்தகிரியோட நிலைமை எப்படின்னா, ஒன்று கோயம்புத்தூருக்கு உடனே ஓடி போகணும். டயாலிசிஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. வாரத்துக்கு அட்லீஸ்ட் வந்து 2 முறையாவது பண்ணி ஆகணும். ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு போனோம்னா சாதாரணமாக ஒரு கார் வாடகை வந்து 3000 ரூபா வந்துடுது. வாரத்துக்கு 2 வாட்டி போனால் 6000 ரூபாய் ஆச்சு. அப்போது டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு 3000 ரூபா கேட்பாங்க. அப்போது ஒரு 12,000 20,000 ரூபாய் வரைக்கும் இல்லாமல் ஒரு வாரம் கழியாது. அப்போது ஒரு வியாதி வந்தவன் வந்து வீட்டில் வந்து சர்வசாதாரணமாக மாதத்துக்கு 60,000 70,000 ரூபாய் வரைக்கும் கையில் வச்சுட்டு இருந்தால் தான் அவரால் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நீட்டிக்க முடியும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மக்கள் வந்து இவ்வளோ அவதிப்படுறாங்களே, இவங்களுக்கு வந்து எப்படி நம்ம சேவையை வந்து சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி இந்த டயாலிசிஸ் யூனிட்டை வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய அமௌண்ட்டு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு யோசிக்கும் போது இந்த ஹாஸ்பிட்டலில் ரூம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்ரோச் பண்ணோம். நீங்கள் ரூம்ஸ் கொடுத்துருங்க, நம்ம வந்து டயாலிசிஸ் பெட் எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஒரு 30 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம்னு சொன்னோம். ஆனால் காலத்தின் கட்டாயமாக என்ன ஆயிடுச்சுங்க, புது பில்டிங்கே கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பழைய பில்டிங் எல்லாமே வந்து இந்த டயாலிசிஸ்க்கு சூட்டபுளாக இல்லை. அப்போ புது பில்டிங்லேயே தான் பண்ணாதான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே ஒரு தீர்மானத்தை போட்டு எப்படியும் நம்ம இதை செய்யணும், சாதனையை பண்ணணும்னு சொல்லி நம்ம கிளப்பில் வந்துட்டு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஜேக்கப்னு ஒருத்தர் வந்து இதை நியமித்து அவர் வந்து அந்த சேர்மனாக போட்டு இன்னைக்கு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதில் பக்கத்தில் இருக்கிற நான் ரோட்டேரியனே 50 லட்ச ரூபாய் தானம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இது நிறைவடைய போகுது. இன்னும் 3 மாதத்தில் 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுட்டோம். சமூக சேவகருங்கிறது லேஸ்பட்ட பணி கிடையாது, அது எல்லாரும் செய்யவும் முடியாது. அதுக்கு நீங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வேலைங்க செஞ்சுருக்கீங்க. திருச்சிநிலை இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். கடைசியாக உங்கள் ஊர் கடக்கோடு ஊர் பற்றி ஒரு சிறப்பு வரைகள் ஒரு 2 வரைகள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. கடக்கோடு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் லைன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். ஆனால் அது கடைசி கிடையாது, அதுதான் தொடக்கம். எல்லாம் நல்ல காரியமும் கோத்தகிரி மக்கள் எல்லாம் ஏற்படுது. அதில் கடக்கோடோட பங்களிப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இருக்கு. ஏன்னா இட்ஸ் பிகினிங். நான் செய்யலையா, பல நல்ல விஷயத்த பிகின் பண்ணி விட்டோம் இல்லையா. அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்துட்டு சிறப்பாக மாங்காளி அம்மன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம். இப்போ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு புது கோயிலில் போட்டு அட்டகாசமான கோயிலுங்க. இன்டர்நேஷ்னல் டொமேட்டோ ஃபெஸ்டிவல் கூட வந்து தோத்து போயிடும். ஆனால் எங்கள் மாங்காளி அம்மன் பண்டிகை மார்ச்சில் வருது பாருங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்க்கணும் சார். ரமேஷ் சார் நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜு. ஆனால் அந்த பண்டிகையில் என்ன சிறப்புன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குங்க. அங்கே குளிச்சுட்டா போய் சாமி கும்பிடணும். அங்கே வர்ற நம்ம மக்கள் வந்து அந்த தெய்வீக ஆனந்தத்தில் அப்படி குதிக்கும் போது ஒரு சம்மர் சால்ட் அடிச்சு உள்ள போவாங்க பாருங்க. அந்த இடமே அவ்வளோ கோலாகலமா சிறப்பா இருக்கும். மார்ச்ல கண்டிப்பா விட மிஸ் பண்ணாம வந்துருங்க. திம்பட்டி ஊர்ல இருக்கிற மாங்காளியம்மன் கோயில் பின்னாடி எங்க ஊர்ல வந்துட்டு உரியடி ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அது என்னங்க, நீ ரொம்ப கோகுலத்திலேயே கிருஷ்ணன் டைரக்டா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணுவோம். எல்லாரும் கடக்கோட்டுக்கு வரணும். ரமேஷ் சார் நீங்க அவசியம் வரணும். சரிங்க. இப்போ உங்களுக்கு நான் உங்க மூப்பு கேட்கல, ஏன்னா பார்த்தது தெரியுது. இந்த சின்ன வயதிலேயே இத்தனை பணிகளை செய்து கொண்டு இருக்கிறீர்களே, அது உங்களுக்கு எப்படி சாத்தியம்? வயசு வந்து ஒரு நம்பர் தான். ஆனால்
நம்ம பாதி ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலயே நல்லவங்களை பார்த்து பார்த்து பழகுறதுனால மீதி வாழ்க்கையை அந்த நல்ல வழியிலேயே போகணும்னு சொல்லி மனசு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருது. நம்ம வந்து அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்ன்ற மாதிரி நம்ம எப்பவுமே அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா எல்லாரும் வாழ்க்கையும் சிறப்பு தான். சரிங்க சார், நான் வந்த நேரத்திலிருந்து ரொம்ப பிஸி இருக்கீங்க. எனக்கு வேண்டி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி உங்கள் வேலையை விட்டு எங்களுக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ரமேஷ் சார், நன்றி.